கட்டுகளை உடைக்கக்கூடிய ஊழியமாகவும் ஏசாயா 61 படியாக உன்னுடைய அழைப்பு என்று தேவன் என்னோடு பேசினார். அந்த ஊழியை எப்படி செய்வது என்று சொல்லி நான் கர்த்தரிடம் காத்திருந்து ஜெபித்தேன். ஒரு ஆசிரியர் எப்படி ஸ்டூடெண்ட்டுக்கு கற்றுக் கொடுப்பாரோ அதே போல் கர்த்தர் என்னோடு கூட உடனிருந்து எனக்கு அந்த ஊழியத்தை கற்றுக் கொடுத்தார். அதன்படியாக நான் கற்று ஒரு சிறு ஊழியமாக சபை வைத்து நடத்தி கொண்டிருந்தேன். அதன் பிறகு 2012 தேவனாய் கர்த்தர் அநேக இடங்களுக்கு தமிழ்நாடு முழுதும் கொண்டு சென்றார். அதன் பிறகு 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் தேவன் வட மாநிலத்துக்கு எங்களை கொண்டு சென்றார். 2013 அக்டோபர் மாதத்தில் 2ஆம் முறையாக வட மாநிலத்துக்கு எங்களை கொண்டு போனார். அதன் பிறகு நாங்கள் வட மாநிலத்துக்கு 3வது முறையாக 2015ஆம் ஆண்டு நாங்கள் கடந்து போனோம். அநேக சபைகளிலே நாங்கள் கடந்து போய் நாங்கள் கட்டுகளை உடைத்து வந்த பொழுது நாங்கள் கடந்து போன அந்த நாட்களில் இருந்த மக்களை பார்க்கிலும் 3 மடங்கு ஆசீர்வாதத்தையும் மக்களுடைய அதிகப்படியான கூட்டங்களில் தேவன் கொடுத்தார். சபைகளிலே ஊழியக்காரருடைய கூடுகைகளை தேவன் நடத்த எங்களுக்கு கிருபை செய்தார். அதன் மூலமாக ஊழியக்காரர்கள் அநேகருடைய கட்டுகளை உடைத்த பொழுது சபைகள் ஆத்துமாக்களை அதிகமாய் சிதறடிக்க பண்ணின அந்த நெருக்கங்கள் எல்லாம் சபைகள் இருந்து விடுபட செய்தார். இதை பார்த்து எங்களுக்கு அழைப்புகள் நிறைய வந்தது. அநேக இடங்களிலே இப்பொழுதும் எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் வருடத்துக்கு ஒரு முறை டிசம்பர் மாதந்தோறும் நாங்கள் பரலோக திருவிழா என்று சொல்லி நாங்கள் டிசம்பர் மாதம் கடைசி வாரத்தில் நாங்கள் அதை நடத்தி வருகிறோம். 4வது ஆண்டாக இந்த வருடத்திலும் நாங்கள் டிசம்பர் 28, 29, 30 இந்த தேதிகளிலே இந்த டிசம்பர்லேயே நாங்கள் நடத்துகிறோம். இதில் அநேக இடங்களில் இருந்து தமிழ்நாடு அநேக இடங்களில் இருந்தும் நார்த்தில் இருந்தும் சென்னை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கேரளா டிஸ்ட்ரிக்ட் அநேக இடங்களில் இருந்து ஜனங்கள் வந்து கட்டுகளை உடைத்து அந்த அதே வாரத்திலே அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் தேவன் கொடுக்கிறார். மரண படுக்கையில் இருந்த கேன்சர் வியாதிகள் மருத்துவரால் கைவிடப்பட்டதை தேவன் மீண்டும் ஜீவனை கொடுத்து அவர்களை பாதுகாக்கிறார். அதோடு மட்டுமல்ல, கட்டிகள் மறையவும் அநேகர் நிரந்தரமில்லாத வேலையில் இருந்தவர்களை தேவன் வேலைகளை நிரந்தரப்படுத்தி கொடுக்கிறார். அநேக குடும்பங்களிலே இப்படி ஒரு மாற்றம் வரும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அநேகருடைய வளர்ச்சிகள் ரொம்ப ஷார்ட்டா இருப்பாங்க. இந்த கட்டுகளை உடைச்ச சில மாதங்களுக்குள்ள அவங்க நல்ல ஒரு வளர்ச்சியை கைட்டு ஆண்டவர் கொடுப்பார். இப்படிப்பட்ட அநேக அற்புதங்கள் இதில் முக்கியமா என்னவென்று சொன்னால் ஒரு 5 வகையான சாபங்கள் மக்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. முக்கியமா விசுவாசம் மக்களுக்குள்ள பார்க்கும் பொழுது புற இடத்திலிருந்து வர்றாங்க, அவங்களால ஜெபிக்க முடியல, தேவனை தேடுகிறாங்க, அதிலிருந்து அவங்களால முன்னேறி வளர முடியல. ஜெபிக்கிறோம், ஆலயத்துக்கு போறோம், தசமாவா காணிக்கைகளை கொடுக்கிறோம், ஏன் எங்களால ஒரு மாற்றம் கிடைக்கல, எங்களுக்கு முன்னேற்றம் இல்லை, திரும்பி எங்களால போக முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி அநேகர் எங்களுடைய சபைக்கு ஊழியக்காரரை அனுப்பி விடுறாங்க. அந்த ஒரு கேள்வியோட இன்னைக்கு ஊழியக்காரர்களும் கூட இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா தேவன் எங்களுக்காக சாபம் ஆயிட்டாரு, அதனால எங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்து விட்டது, இனி எங்களுக்கு சாபம் இல்லை என்று சொல்லி அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி அல்ல. தேவன்
உண்மைதான். நமக்காக நம்ம பாவங்களை மீட்க அவர் ரத்தம் சிந்தது உண்மைதான். ஆனால் நாம் அவரை போலவே இருக்கிறோமா? ஏகமாய் பாவம் செய்து கெட்டு போனவர்களாய் இருக்கிறோம். பாவம், நம்முடைய பாவம் சாபமாய் மாறுகிறது. சாபம் வியாதியாய் மாறுகிறது. வியாதி மரணத்தை கொண்டு வருகிறது. இந்த சாபங்களிலே முக்கியமாய் 5 வகையான சாபங்களை குறித்து நாங்கள் எல்லா இடங்களிலும் ஒரு விழிப்புணர்வை கொடுக்கிறோம். ஒன்று, முன்னோர்கள் மூலமாய் வருகிற சாபம். இரண்டாவது, பெற்றோர்கள் மூலமாய் வருகிற சாபம். மூன்றாவது, தன்னைத்தானே வருத்திக் கொள்கிற சாபம். நான்காவது, விக்கிரக ஆராதனை மூலமாய் வருகிற சாபம். ஐந்தாவது, தேவன் மூலமாய் வருகிற சாபம். முதலாவது, முன்னோர்கள் மூலமாய் வருகிற சாபம். அதனுடைய வசனம் பார்த்தோம்னா உபாகமம் 28:29. அந்த வசனத்தை படிச்சோம்னா நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியமும் அந்த வசனத்துல இருக்கு. குருடன் அந்தகாரத்துல தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு திரிவாய். உன் வழிகளில் ஒன்றும் வாய்க்காதே போகும். உதவி செய்வார் இல்லாதபடிக்கு நீ பறிகொடுக்கிறவனாய் இருப்பாய் சொல்லியிருக்கு. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அப்படிதான் இருக்காங்க. அநேகருக்கு உதவி செய்ய பெற்றோர்களுக்கான பிள்ளைகளுக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு உதவி செய்வார் இல்லாதபடிக்கு இழப்புகளும் பறிகொடுக்கிற நிலைமைகளும் இருக்குது. ஒரு வேலைக்கு போவாங்க, அந்த வேலையில அவங்க நிரந்தரமா இருக்க முடியாது. ஆண்டவர்களை இருக்கவும் முடியல, வெளியில போக முடியலங்கிற நிலைமையில முன்னோர்களுடைய சாபம் அவங்களை விசாரி. முன்னோர்களுடைய சாபம் என்று சொன்னா 3 தலைமுறைக்கு அது ஒண்ணுமே தெரியாது. 4வது 5வது தலைமுறைங்கும் பொழுது மூத்த பிள்ளைகளை தாக்கும். 6வது 7வது தலைமுறைங்கும் பொழுது எல்லாம் எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளையும் தாக்கக்கூடியதா இருக்கும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் சாபங்கிறத தெரியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆக்சிடென்ட் மரணம் சொல்றது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் தற்செயலா நடக்கிற மரணம் சொல்லி. அப்படி அல்லங்க, தற்செயல் அல்லது. தேவனுடைய பிள்ளைகள் நீதிமானுடைய எலும்பு முறிக்கப்படுவதில்லைன்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு எலும்புகள் முறிவு வர சாபத்தினால வருகிற காரியம். கேன்சர் வியாதி அது 7ஆம் தலைமுறை, 6வது தலைமுறை, 7வது தலைமுறை தான் கேன்சர் வியாதி வரும். ஆக்சிடென்ட் மரணங்கள். ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா மறுபடியும் அந்த குடும்பத்தின் நபர்களுக்கு ஆக்சிடென்ட் கட்டாயம் வரும். ஏழை கட்ட அந்த பிள்ளைகளுக்கு சாபம் தாக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தபடினால்தான் அந்த ஆக்சிடென்ட் மரணம். 2வது, திருமண தடைகள். 30 வயதாகியும் திருமணம் நடக்காம இருக்குது. அது நினைக்கலாம் தற்செயலான அல்லங்க, அது வந்து சாபத்தினால வருகிறது தான். நம்ம மற்றவங்களை பார்க்கும் பொழுது அதுக்கு பரிகாரம் செய்யணும், அது செய்யணுங்கிறாங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகள், தேவனாகிய கர்த்தர் நமக்கு அந்த சாப கட்டுகளை உடைக்கிறவராக இருக்கிறார். அதனால நம்ம நல்ல பாவ அறிக்கை செய்து நாம முழுமையாய் அர்ப்பணித்து அந்த கட்டுகளை உடைக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு குடும்பத்துல பார்த்தோம்னா 4 பிள்ளைகள் இருப்பாங்க. 2 பேருக்கு மனைவி இருக்காது, 2 பேருக்கு கணவன் இருக்காது. அல்லது ஆண் பிள்ளைகளை எல்லாம் மறைச்சிருப்பாங்க, எல்லா விதவிகளா குழந்தை வச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தற்செயலா நடக்கிற காரியங்கள் அல்ல, சாபம். ஒரு மரணம் மூத்த பிள்ளைக்கு வந்துருச்சா உடனே கட்டுகளை உடைக்கக்கூடிய நல்ல ஊழியர்கள் இடத்துல கொண்டு போய் அந்த சாபத்தை முறிச்சிங்கன்னா மற்ற பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். நம்ம இதுல அசட்டையா இருந்தோம்னா பிள்ளைகளை இழந்து வர வேண்டிய சூழ்நிலை. அது மாத்திரமல்ல, வாலிப பிள்ளைகள், இள வயதின் மரணங்கள், இதெல்லாம் தற்செயல் என்று நினைக்காதீங்க. இள வயதின் மரணங்கள் வசனம் சொல்லுது.
நீங்க சங்கீதம் 106ல நீங்க நிறுத்தி நிதானமா வாசித்து பார்த்தீங்கன்னா இளம் வயதின் மரணங்களை குறித்து, நம்ம சாபத்தின் நிலைமைகள் எப்படியெல்லாம் நம்மளை கொண்டு போகுதுங்கிறத குறித்து தெளிவா இருக்கு. நம்ம இவ்வளவு நாட்களும் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், ஏதோ நம்ம வேதத்துல கொடுத்திருக்கிறத வாசிக்கிறோம். ஆனா அந்த சாபத்தை குறித்து தேவன் என்னை ஆராய்ந்து பார்க்க முடியாது கொடுத்த பிறகு ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படிப்பட்டதுங்கிறத ஆண்டவர் விளங்கப்படுறார். இரண்டாவது காரியம், அந்த கேன்சர் வியாதி வர்றவங்களுக்கு அந்த கேன்சர் வியாதி மரணம் சம்பவிக்கும் பொழுது அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு தான் அந்த வியாதி மறிக்கும் போது அது டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அவங்க அந்த மரணம் சம்பவிக்கிறதுக்கு முன்னாலே அந்த சாபத்தை உடைச்சிட்டோம்னா அது இன்னொருவருக்கு வராது. இது முன்னோர்களுடைய சாபம். இரண்டாவது பார்த்தோம்னா பெற்றோர் மூலமாய் வருகிற சாபம். பெற்றோர் மூலமாய் எப்படி சாபம் வரும்? நாம கேட்கலாம், பெற்றோர்கள் சமைச்சு பிள்ளைகளுக்கு வராதுன்னு. நான் சாபத்தை குறித்து 5 ஆண்டுகளாக நான் தியானிச்சு கொண்டு இருக்கும் பொழுது எல்லா சாபத்தை பார்க்கிறோம், பெற்றோர் மூலமாய் வருகிற சாபம் மிகவும் கொடுமையானது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். ஏன்னு கேட்டா, பெற்றோர்கள் மனம் பதறி ஒரு வார்த்தை சொன்னா அது அப்படியே பிள்ளைகளுக்கு பலிச்சிடும். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அல்லது பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள், தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 30:17 சொல்லுது, உன் தாயை பரியாசம் பண்ணி தகப்பனுடைய வார்த்தை அசட்ட பண்ணு, பிள்ளையினுடைய கண்களை நதியின் காகம் பிடிங்கி தின்னும் சொல்லு. இது எப்படிப்பட்ட மரணம் சம்பவிச்சா அது நிகழும்? அனாதை பணமா கிடக்கிற நிலைமை. இது பெற்றோரை கனம் பண்ணாத பிள்ளைகளுக்கு தான் இப்படிப்பட்ட மரணங்கள் சம்பவிக்கும். தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட மரணத்துக்குள்ள போகக்கூடாது. கர்த்தருக்கு அடுத்தபடியா தன்னுடைய பெற்றோரை கனம் பண்ணக்கூடியவர்களா இருக்கணும். இதுல ஜாக்கிரதையா இருந்தோம்னா, தாயும் தகப்பனையும் அசட்டை பண்ணாதபடி இருந்தோம்னா நம்ம வாழ்நாள் ஆசீர்வாதமா இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் தாயின் தகப்பனை எவ்வளவாய் கனப்படுத்துகிறோமோ அவ்வளவாய் நம்ம ஆயுசு நாட்கள் பெருகும். அது மட்டுமல்ல, அந்த தாயின் தகப்பன் எவ்வளவு கனப்படுத்துகிறார்களோ அவ்வளவாய், ஒரு மருமகள் சொன்னா தாயின் தகப்பனையும் மாமனார் மாமியார் எவ்வளவு கனப்படுத்துறாங்களோ அவ்வளவாய் தன்னுடைய கணவனுடைய ஆயுசு நாட்கள் பெறும். ஒரு மருமகன் தன்னுடைய மாமனார் மாமியார் எவ்வளவு கனப்படுத்துகிறாரோ அவ்வளவாய் மனைவியுடைய ஆயுசு நாட்கள் பெறும். அவங்க நல்ல வாழ்நாள் எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம். இந்த பெற்றோரை கனப்படுத்தும் பொழுது அவங்க பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அதுதான் உண்மை. அல்லது ஆஸ்திகளை சேர்த்து வச்சு அவங்க சந்தோஷமா வாழ முடியாது. தாய் தகப்பனுடைய சாபம் அவங்க தலைமுறை தலைமுறையை விசாரிக்கும். அடுத்து தன்னைத்தானே வருத்திக் கொள்கிற சாபம். அதில தன்னைத்தானே சாபத்தை வருத்திக் கொள்ளும். ஏசாயா 59:2 சொல்லுது, உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்களுடைய பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு உங்களுடைய முகத்தை அவருக்கு மறைக்குது. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிச்சு திருமணம் நடத்துறாங்க. முதலாவது லவ் மேரேஜே தன்னைத்தானே வருத்திக் கொள்கிற சாபம். தனக்கு பிரியமா செஞ்சுக்கிறாங்க, ஆனா தாய் தகப்பனு ரொம்ப கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த திருமணம் முடிஞ்ச உடனே தாய் தகப்பனு ரொம்ப அங்கலாய்ப்பு படும் பொழுது அது பிள்ளைகளுக்கு சாபமாய் மாறுகிறது. அது மாத்திரமல்ல, நம்ம ஊழியக்காரருக்கு விரோதமாய் பேசுவது தன்னைத்தானே வருத்திக் கொள்கிற சாபம். அடுத்தது அந்நிய பாஷை அபிஷேகத்துக்கு விரோதமா பேசுவது. ஒருத்தர் பார்த்த உடனே அவங்களுக்கு அபிஷேகம் இல்லை சொல்லக்கூடாது.
ஏன்னு கேட்ட ஆவியை பகுத்தறிகிற கிருபை உள்ளவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் அது அபிஷேகமா இல்லையான்னு சொல்லி. ஒருத்தர் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறாங்கன்னா தேவனுடைய அந்நிய பாஷைக்கு அர்த்தம் உண்டு. ஆனா அர்த்தமில்லாம ஒரு பாஷை பேசுவாங்க. அது அந்நிய பாஷை வியாக்கியானம் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அது அந்நிய பாஷை இல்லைன்னு சொல்ல முடியும். அப்படி மீறி அபிஷேகத்துக்கு விரோதமா நம்ம பேசணும்னா அது இம்மீலும் மறுமீலும் அனுப்பில் எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா நம்ம எது செஞ்சாலும் அது தன்னைத்தானே வருத்திக் கொள்கிற சாபம். அது மட்டுமல்ல, மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்கிறது தன்னைத்தானே வருத்திக் கொள்கிற சாபம். மற்றவங்களுடைய கணவனை அபகரிக்கிறது, மற்றவங்களுடைய மனைவியை அபகரிக்கிறது, தேவனுக்கு இன்று ஒரு நேரத்தை கொடுக்கிறது, அந்த நேரத்தை நம்ம சுயபலத்துல ஓடிட்டு இருக்கிறது, ஜப நேரம் என்று சொல்லி ஒதுக்கி அந்த நேரத்துல நம்ம இஷ்டம் போல நடக்கிறது, இதெல்லாம் தன்னைத்தானே வருத்திக் கொள்கிற சாபம். அதிலிருந்து நம்ம வெளியில வரணும். இதெல்லாம் நாம அனுதினமும் நடத்துகிற ஒரு சாதாரண காரியம் என்று நாம நினைக்கிறோம். ஆனா இது அனுதினம் நடத்துகிற காரியம் அல்ல. இதெல்லாம் சாபத்துக்குரிய காரியங்கள். இதுல நம்ம விழிப்பாய் இருந்தோம்னா, ஜாக்கிரதையா நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த சாபத்திலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். நான்காவது காரியமாக விக்கிரக ஆராதனையின் மூலமா வருகிற சாபம். யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 2-5 வரைக்கும் வாசிச்சோம்னா, அந்நிய விக்கிரகங்களை தொழுது கொள்ள வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம். ஆண்டவர்கள் தெளிவா கொடுத்திருக்கிறார். அதை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்பதை நம்ம வாசிச்சு பார்க்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், சீக்கிரமாய் பதில் கிடைக்கும் என்று சொல்லி அந்நிய விக்கிரகங்களை நாடி பின்பற்றாங்க. அவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்நிய விக்கிரகங்களை பின்பற்றி நாடுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த விக்கிரக வழிபாட்டிலிருந்து தேவனாகிய கர்த்தர் நம்மளை வேறு பிரிச்சு கொண்டு வந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் தேவனை பற்றி கொண்ட நாமம் அதை விட்டு விலகி ஜீவிக்க கூடாது. வாழ்ந்தாலும் ஆண்டவருக்காக, மரித்தாலும் ஆண்டவருக்காக என்று சொல்லி வாழ்ந்தோமானால் கர்த்தரை நம்புகிற ஒருவரையும் தேவன் வெட்கப்படுத்த மாட்டார். அடுத்ததாக, அந்த விக்கிரகத்தை வழிபடுகிறவர்கள் தேவனிடத்துக்கு வந்தாலும் எத்தனை ஆண்டுகள் அபிஷேகம் பெற்று 50 ஆண்டுகள் நான் ஒரு தேவனுடைய மனுஷன் ஊழியம் செய்கிறார். அவரை பார்க்கும் பொழுது அவர் 30 ஆண்டுகளாக ஊழியம் செய்கிற தேவனுடைய மனுஷன். அவர் சபை ஜனங்கள் கூடி வருவாங்க. ஒரு 100 ஆத்மாக்கள் வரும்பொழுது 30 பேருக்கு வெளியே போயிடுவாங்க. இதுக்காக அவர் உபவாசம் போட்டு அழுது கண்ணீர் சிந்தி ஆண்டவர் சமூகத்துல கேட்டு பார்த்தாரு, பதிலே கிடைக்கல. ஒரு நாள் என்னிடத்துல வந்து கேட்ட பொழுது நான் சொன்னேன், நீங்க விக்கிரகத்திலிருந்து வந்திருக்கிறீங்க, உங்களோட விக்கிரகம் உங்க சபைக்கு வருகிற ஆத்மாக்களை விரட்டி அடிக்கும்படி அவங்க வாசலையே நின்று கொண்டு இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்கு பிறகுதான் அவர் சுதாரிச்சு கொண்டார். நாங்க விக்கிரகத்திலிருந்து வந்தோம், விக்கிரகத்தோட பார்வை உங்க சபை மேல இருக்குதுன்னு சொன்னேன். அதன் பிறகு அவர் சொன்னார், நான் இந்த கேள்வியை நான் பல ஆண்டுகளாக தேவ சமூகத்தில் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், எனக்கு பதில் கிடைக்கல. இந்த விக்கிரக கட்டு உடைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? எத்தனை வட்டம் ஊழியம் செஞ்சாலும் சரி, அந்த விக்கிரக ஆவி நம்மளை விட்டு போகணும்னா அந்த விக்கிரக ஆவியோட பெயரை சொல்லி அந்த கட்டை உடைக்கிற வரைக்கும் அதை வேரோட பிடுக்க முடியாது. நம்ம ஜெபிக்கணும்னா அது செயலிழக்கப்பட்டு இருக்கும். ஜெப குறைவுகள் வரும் பொழுது அது நம்மளை தாக்க ஆரம்பிக்கும். அதனால தேவனுடைய பிள்ளைகள், நான் 5 ஆண்டு ஆச்சு, 10 ஆண்டுகள் ஆச்சு, நான் இனி விக்கிரகம் என்னை தொடாது நீங்க நினைச்சு ஏமாந்துடக்கூடாது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவங்க முன்னோர்களுடைய சொத்து
எப்படி பேர பிள்ளைகளுக்கு உரிமையோ அதே போல முன்னோர்கள் வழிபட்ட அந்த விக்கிரகங்கள் கடைசி வரையிலும் நம்மளை உரிமை கொண்டாடி கொண்டிருக்கோம். அந்த கட்டுகளை உடைத்து அப்புறப்படுத்தினா வெளியே அது வெளியேறாது. விக்கிரகத்திலிருந்து வந்த எத்தனை வருடம் ஊழியம் செஞ்சாலும் சரி, அது நம்மளை தாக்கி கொண்டிருக்கும், சமாதானத்தை கெடுக்கும், நம்ம பிள்ளைகளை தாக்கும். நம்ம அநேகருக்கு நம்ம விடுதலை கொடுத்துட்டு வருவோம், ஆனா நம்ம வீட்டுல சமாதானத்தை கெடுக்கும். ஊழியர் குடும்பத்துல இன்னைக்கு அநேக ஊழியர்கள் வந்து எங்களிடத்துல கட்டொடைத்து சமாதானத்துக்குள்ள போறாங்க. அடுத்தபடியாக தேவன் மூலமாய் வருகிற சாபம். தேவன் மூலமாய் நமக்கு சாபம் வருமா? 100% பேர் சொல்லுகிற காரியம் தேவன் மூலமாய் சாபம் வராது என்று சொல்லி. இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? தேவன் மூலமாய் சாபம் வரும். ஏன்னா 10 கட்டளைகளை கை கொண்டு நடக்காத யாரா இருந்தாலும் சரி தேவன் மூலமாய் சாபம் வரும். அந்த 10 கட்டளைகளை நம்ம கை கொண்டு நடக்கும் பொழுது அந்த சாபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். உபாகமம் 28 1 முதல் 14 வசனங்கள் முடிய ஆசீர்வாதம். உபாகமம் 28 1-2 கை கொள்ளும் பொழுது மீதியான 14 வசனங்கள் முடிய உள்ள அத்தனை காரியங்களும் நமக்கு ஆசீர்வாதம். அதை கை கொண்டு நடக்காத பொழுது மீதி 15-இருந்து 68 வரையில் உள்ள வசனங்கள் சாபம். அதை நீங்க நிறுத்தி நிதானமாய் வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த தலைமுறையான சாபத்தில் இருக்கிறீங்க, எப்படி வகையான சாபத்தில் இருக்கிறீங்க என்பதை நீங்களே அறிந்து கொள்ளலாம். ஒரு தீர்க்கதரிசி வந்து தலையில கை வச்சு உங்களுக்கு சொல்ல வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. ஆனா கட்டு உடைப்பது தானாய் கட்டு உடைக்க முடியாது. அந்த கட்டு உடைக்க வேண்டிய அபிஷேகிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக தான் அந்த கட்டுகளை உடைக்கப்பட முடியும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், தேவன் மூலமாய் சாபம் வருவது 10 கட்டளை கை கொள்வது நிமித்தமாக அந்த சாபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். 2வது, பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றாமல் போனா தேவன் மூலமாய் சாபம் வரும். அடுத்தது, தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் நாம சாப்பிட்டோம்னா அது தேவன் மூலமாய் சாபம் வரும். தேவனுக்குரியது தேவனுக்கு. இந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் இந்த 5 வகையான சாபத்தை குறித்து நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எங்களோட மினிஸ்ட்ரியோட நோக்கமே இந்த கட்டுகளோட இருந்த இடத்திலேயே சபையில் உட்கார்ந்திருக்கிற மக்களை எழுப்பி கட்டுகளை உடைத்து கட்டுகளை அவிழ்த்து விடும் பொழுது அவர்கள் தேவனை சுமக்கிறவர்களாய் மாறும்படியாகவும் அவர்கள் எழுப்பி பிரகாசிக்கும்படியாகவும் செய்வதுதான் எங்களுடைய நோக்கம். எந்த திருச்சபை ஆனாலும் சரி, நாங்கள் பாரபட்சம் பாராதபடிக்கு இந்த கட்டுகளை உடைத்து அவர்களை அனுப்புகிற ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மேசியா மிராக்கிள் மினிஸ்ட்ரியின் ஊழியத்தின் நிமித்தமாக அநேக ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள், நூற்றுக்கணக்கான சபைகளில தேவனாகிய கர்த்தர் அற்புதத்தை செய்து வருகிறார். ஊழியர்கள், அநேக ஊழியர்கள், எழுப்ப முடியாத ஊழியர்கள் இன்னைக்கு கட்டுகள் உடைக்கப்பட்டு இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்க முடியலன்னு சொன்னவங்க இன்னைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஜெபிக்க முடியுதம்மான்னு சொல்லி போன் மூலம் எங்களுக்கு சொல்றாங்க. இந்த விக்கிரக ஆவி நமக்குள்ள, விக்கிரகத்திலிருந்து வந்தவங்களை ஜெபிக்க விடாது. இந்த கட்டை உடைக்கும் பொழுது எத்தனை மணி நேரம் ஜெபிச்சாலும் நம்ம விடுதலையோடு கூட ஜெபிக்க முடியும். இந்த இணையதளம் மூலமாக எங்களோட இந்த மேசியா மிராக்கிள் மினிஸ்ட்ரியோட நோக்கத்தையும் எங்க மினிஸ்ட்ரியோட அறிமுகத்தையும் சொல்லபடியா தேவன் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் அற்பமான எங்களை கொண்டு இன்னைக்கு எல்லா இடங்களிலும் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்கு நன்றி.